ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் யாரும் புக் பண்ணிப்போம். புக் பண்ணும்போது பிஎன்ஆர், சிஎன்எஃப், ஆர்ஏசி இது நிறையா பார்த்துருப்போம். வெயிட்டிங் லிஸ்ட்டும் பார்த்துருப்போம். இதில் என்ன மீனிங்னா, பிஎன்ஆர் அளவு தெரியும். பிஎன்ஆர்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. ஒருத்தர் வந்து எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த சீட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே அந்த பிஎன்ஆரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் WLன்னு சொல்லி வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு கோச்சில் வந்து ஒரு 50 சீட்ஸ் மேலே, அதாவது 60 சீட்ஸ், ஒரு 60 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 சீட்ஸுமே வந்து ஃபுல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சீட் இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர தான் WL வெயிட்டிங் லிஸ்ட் வரும். சரிங்களா? அந்த யாராவது ஒருத்தங்க கன்ஃபார்ம் சீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா RAC, ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன். அப்படின்னா எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு. நம்ம விண்டோ சீட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஆப்போசிட் வந்து ஃபேஸ் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டியூரேஷனில், அந்த மாதிரி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து RAC கிடச்சிரும். அப்படி கிடச்சது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து சீட் கன்ஃபார்ம் ஆயிரும், பட் பெர்த் கிடையாது. சரிங்களா? பெர்த் எதுவுமே கிடைக்காது. ஆப்போசிட்டில் உள்ள RAC வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லோயர் பெர்த் கிடைக்கும். இன்னொன்று வந்து CNF, அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட், அதுக்கு பேர். அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் என்ன அர்த்தம், நம்மளுக்கு பெர்த் கிடச்சிருச்சு. அது எய்தர் லோயர், அப்பர், மிடில் பெர்த், சைடு லோயர், சைடு அப்பர், இதனாலும் சரி நம்மளுக்கு பெர்த் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு CNFனா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தக்கல் டிக்கெட். ஆக்சுவலாக எமர்ஜென்சி டிக்கெட் புக் பண்ணுவோம், தக்கல் புக் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெயிட்டிங் லிஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, வெயிட்டிங் லிஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு, தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டு, பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டு, ரிமோட் ரோட் சைடு வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது ரிமோட் லொக்கேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து ஜென்ரலாக WL மட்டும் பார்த்துருப்போம். இப்போ GNWL, அதனால் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட். அப்படின்னா இப்போது நம்ம ஒரு மெயின் ஸ்டேஷனில் போர்டிங் ஆக போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் போகிறோம்னா, என்னோடய மெயின் ஸ்டேஷன் சென்னை. ஸோ அங்கேருந்து நான் போர்டிங் ஆக போகிறேன்னா, அங்கே நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு GNWன்னு விழும். அது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட். அது வந்து ஒரு ப்ரியாரிட்டி ஹையாக இருக்கும், சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்மளுக்கு எல்லாருமே WLன்னு கொடுத்துருவாங்க. பட் நம்ம எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கோம் அதுதான் மேட்டர். இப்போது அண்ட் தென் பார்த்திங்கன்னா TQWL, தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட். அதாவது நம்ம தக்கலை புக் பண்ணியிருப்போம், அது தெரியும். தக்கல்லேருந்து யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும் கிடைக்கும், அதனால் தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட். அதாவது நம்ம சென்னையில் ஏற மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடையில விழுப்புரமோ திருச்சி ஏறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டு, PQWன்னு சொல்லுவாங்க. அதாவது வெரி ஷார்ட் பீரியடில் ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது சென்னையில் ஏறுவாங்க, இடையில வந்து விழுப்புரமோ திருச்சியோ ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வெயிட்டிங் லிஸ்ட் யார் கேன்சல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த அலாட்மெண்ட் கிடைக்கும். இதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி யாருக்குன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் போர்டிங்கில் வந்து மெயினாக இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா தேங்க்யூ.